ஒளியிலிருப்பான். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகதுட்பொருளாவாள். கருணை வாசகதுட்பொருளாவாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள். வினை செய்யும் ஒளியிலிருப்பாள். அதுக்கு நான் ஒரு தலையங்கம் கேட்டேன். நண்பர் சொன்னார் டாக் எடுத்தது சோல். நான் நீங்கள் டயட்னு அது போல் எந்த இடத்துக்கு அவர் சிவசேனட்ட கேட்டேன். அவர் சொன்னார் தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா, அதாவது ஆத்மனை பற்றிய டெஃபினிஷனில் இதை சொல்லலை. பஞ்சகோஷ விலக்ஷணா அதையும் சொல்லலை. அவஸ்தாத்திரே சாட்சி அதை சொன்னேன். மற்றது சச்சிதானந்த விக்கிரகம். நான் சொன்னேன் அது கொஞ்சம் எப்படி தத்துவ சம்மதமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அதில் நான் என்ன பார்த்தேன்டா, சொல்லுங்க சாதனை, அதை பற்றி தான் நான் சொன்ன அந்த நண்பருக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த ஆசிரமத்தில். அதில் உண்மையிலேயே இந்த ஞானத்தை அடையிறதுக்கு வந்த விரல் விட்டு எண்ணலாம், மற்றவங்கெல்லாம் ஓகே. அவங்கிற டெடிக்கேஷனாக அர்ப்பணிப்பு கற்பனை பண்ண முடியாது. வருஷக்கணக்கில் ஒரு யோக வசிட்டால நினைக்கிறேன். இந்த ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு முயற்சி செய்கிற ஒருவன்ற பொறுமை எப்படி இருக்கும்டா, தற்பை புல்லை தற்பை எடுத்து கடல் தண்ணியை வற்ற வைக்கிறேன். நான் கற்பனை பண்ண முடியுமா இவ்வளோ பொறுமை? கற்பனையோட இது அது எக்ஸாம்பிளே டூ மச். நல்ல ஞாபகம், 2 பிள்ளைகளும் நான் பார்த்தேன். இந்த மெடிக்கல் எடிபட்டு யூனிவர்சிட்டி அங்கே மெடிக்கல் காலேஜுக்கு போய் உடையில விட்டுட்டு வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எஸ், இன்ஜினியர் போய் விட்டு வந்து நான் பார்க்கல, ஆனால் மெடிக்கலில் போய் விட்டு வந்தோம் தெரியும். தயவு செய்து காண கேளுங்க. பகுனாம் ஜனுமனாம் வந்தே அட்டி உத 84 லட்சம் பிறவிலையும் பட்ட அட்டி உத இல்லை கடைசியாக இன்னும் இடத்து வந்து விடுது. பரீட்சை லோகான் உதாரணத்துக்கு சாமியார் எடுத்துக்கொள்ளும் இல்லையே. நான் கிட்டத்தட்ட 9 வயதுலேருந்து நடந்து கொண்டிருக்கேன். ஆனால் கடைசி 6 வருஷமும் பரீட்சை. ஐ மே பி ராங், கிளியர், ஐ மே பி ராங். அப்போ அதை நான் பரீட்சை பண்ணியே பார்த்தேன். நேரடியாக போகிறேன். இப்போ கல்யாணம் கட்டி 4-5 நாள் போய் அவங்கள்ட்ட சொந்தமாக இருக்கிறாங்கன்னு கேட்போம். இது வரல, யாரும் சொல்லலை, பண்ணுவாங்க என்ன. எனிவே பாயிண்ட் என்னென்னா, பரீட்சை லோகா தர்ம அர்த்த காம மோக்ஷா. காமம் இது ஆசை, அர்த்தம் வேண்டாம் பொருள், தர்மம்னா நல்ல வழி நடக்கிறது. தேடிப்பார், யாராவது இதுவரையில் திருப்தி அடைஞ்சவங்க இருக்காங்களா? இல்லவே இல்லை. அப்போ நீ முதலாவது ஒரு சாதகர். நம்ம அதை செய்யாதபடியே நான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னமும் நம்ம சரியான முறையில் விசாரம் செய்து திஸ் தி திங் டு டூ இதான் தட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலை. எல்லோரும் நான் சொல்ல மாட்டேன், பண்ணலை. நம்ம பண்ணியிருந்தால் ஒரு சந்தேகம் வர, அது மாதிரின்னு பொறுமை. அப்போ இப்போ என்ன செய்யணும், நம்ம தயவு செய்து இந்த உலகத்தையும் இது கொடுக்குற என்ன சொல்கிறது திருப்தியா ஆசைப்படுற பொருட்கள் அதெல்லாம் கிடைக்கும். ஆசைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் ஆளுங்கள் எல்லாம். அதில் பிரதானி உபனிஷத்தில் வருது, பியூட்டிஃபுல். எதை பற்றி சொல்லிக்கொண்டு சோசன் சாதனை. நம்மெல்லாம் சாதகர்கள், சாதனை செய்கிறோம். சாத்தியம் ஆத்ம ஞானம் 3 சரியா? இப்போ சாதனை அது அடையணும். இப்போ நாங்கள் 9ஆம் தேதி கொழும்பு போவோம்.
அதுதான் சாதனை. எங்கள் சாதனை என்னது? காரு சொல்லியாச்சு, கழிச்சாச்சு, நாங்கள் போவோம், அங்கே அடைவோம். ஓகே. அப்போ ஏன் இந்த சாதனையில் தடை அல்லது ஃப்ரஸ்ட்ரேஷன் தமிழ் என்ன சொல்கிறோம்? விரக்தி, பொறுமை இல்லை, என்ன ரெஸ்ட்லெஸ், அதுக்கு என்ன பொறுமை இல்லை, இம்பேஷன், என்னது? இல்லை, இம்பேஷன்ட்டு தமிழ் இல்லை, பொறுமை இல்லை. நான் சொன்னேன் எவ்வளோ பொறுமை உண்டு. இதெல்லாம் வாரத்துக்கு காரணம் நம்ம இன்னமும் நம்மளோட சாதனை எது எனக்கு வேணும், நான் என்ன சாத்தியம் இல்லை, நான் சுவாமியை சிம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டு பி, ஆரக்கட்டாங்க சொல்லுவேன், வெரி சிம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டு பி, சிம்பிள். ஸோ நீ எதை அடையணும், அது சாதனை சாத்தியம் இருந்தால் தானே அதுக்கு சாதனையும் சாதகரும் இருப்பார் இல்லையோ. அடைய வேண்டிய குறிக்கோள் இருந்தபடியாக தான் அதை பண்ணு, அதை கிளியர். ஆனால் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவாங்க, சாரி, நிறைய பேருக்கு இன்னமும் அந்த குறிக்கோள் தெளிவில்லை. அதுவும் தெளிவில்லாத மட்டும் இல்லை, அது தெளிவில்லாத காரணத்தால் அதில் பெருமையும் தெரியலை. நான் பாருங்கோ, சர்வ துக்க நிவிருத்தி. நம்ம படுற அவ்வளோ கஷ்டத்தில் ஒரு கஷ்டம் இருக்காது ஐயா. நான் உண்மையில் மனசு நான் பார்க்குறேன், என்ன துன்பம் இதெல்லாம் நடக்குது, என்ன தொடமாட்டேன். இது ஏண்டா துன்பம் உடம்புக்கும் மனதுக்கு வர உண்டு, இல்லாட்டி அகங்காரத்துக்கு, அதே நீ இல்லை, என்ன பண்ண போகிறேன். ஸோ இந்த வேண்டுகோள் என்னென்னா, நம்மெல்லாம் அந்த அதி உயர்ந்த சர்வ துக்க நிவிருத்தி, அது முண்டக உபனிஷத்தில் வித்யதே ஹிருதய கிரந்தி, இதயத்தில் இருக்கிற ஹிருதய கிரந்தி என்ன அறியாமல் அது கூட அடி நொறுக்கு போயிட்டு சீயத்தே சர்வ சம்சையாக எல்லாம் என்ன சந்தேகம் இல்லாத முழுதும் போயிட்டு. மற்றது எல்லா கர்மங்களும் சஞ்சிதம் பிராரப்தம் ஆக 3 போயிடும். ரிசல்ட் எது? நம்ம எதை தேடிக்கொண்டிருக்கோம், இந்த ஆத்ம ஞானம், என்லைட்டன்மெண்ட், வீடு போகிறது, அதில் பல சொல்லப்பட்டுள்ள இது இந்த உலகத்தில் எதை அடைஞ்சாலும் முடி. இன்றைக்கு கண்ணியமான பேரை தடுக்கும். ஒரு நண்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் எனக்கு. அப்புறம் விளக்கமெல்லாம் சொல்லி கொண்டு இருந்தான். இந்த உலகத்திலே நம்பர் 1 நாடு, முதலாவது நாடு கனடா. அது இப்போ கொஞ்ச காலமாக அது ஒரு நாடு வர மாட்டேங்குது. அங்கே இருக்கிற டிப்ரெஷன் இல்லை, இந்த டிஸ்பேலன்ஸ், மனநோய், உடம்பு நோய், ஆனால் ஒரு குறையும் இல்லை. என்ன பேசுகிறீங்க? நம்ம இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம் நிறைய. ஆகவே ஒன்றே ஒன்று சொல்லி பரீட்சை லோகான் பார், இதெல்லாம் தேடி பார், ரவுண்ட் அடி கேளு. அப்போ எங்கேயும் ஒரு இடத்துல இல்லை, ஐயோ தள்ளி இது. ஸோ அதுக்கு இன்னொன்று, தயவு செய்து நீங்கள்லாம் விவேகானந்த சுவாமிஜி, சுவாமி சுவாமிந்தர், சிம்யான் சுவாமிஜி, எங்களோட குருநாதன், இவங்களோட தான் படிக்கணும். அவங்களோட பெருமையை படிங்க. ஐந்தவைத்தான் ஆற்றல் அகல் விசும்புரோன் கோமான் இந்திரனே சாலும் கரி. இது திருக்குறள். இந்த மகான்களை பற்றி ஒரு இருக்குது. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று, திருக்குறள். சுதர்சன். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கண்டா, நமக்கு இன்னமும் அதில் பெருமையும் தெரியல இல்லை. அடுத்தது இப்போ நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் பெருமை தான் நமக்கு தெரியுது. கொஞ்சம் ஓகே பெட்டர், அவ்வளோதான். அது எக்ஸ்ட்ரீம், இது பெட்டர். அதுக்குள்ளே ஒரு குறையும் கிடையாது. நீ இதை பிடிச்சி கொண்டிருக்க இந்த சரக்கில் முதலாவது எந்த செகண்ட் உன்னை விடும் மாதிரி இல்லை, அடுத்தது ஒரு திருப்தியும் கிடையாது. கடைசியாக மிஞ்சின என்னது? ஃப்ரஸ்ட்ரேஷன். எதத்தோட அஞ்சிட பாடு. எஸ், அதில் இருக்குது. இந்த பிரதானி பண்ண சொல்லிட்டு விட்டுட்டேன். அதில் இந்த மகான்கள் சொல்கிறாங்க, எது இந்த உலகத்தில் அடைய கொண்டு அந்த பெரிசோ இல்லை, அதை நாங்கள் அடைஞ்சிட்டோம்.
அப்போ எங்களுக்கு புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோக்கைஷனாயாச்ச வீழ்த்திதோகம். நாங்கள் இந்த உலகத்தில் 3 எல்லா டிசைரையும் ஆசைகளையும் 3 தலையங்கத்துக்களை எடுக்கலாம். புத்திரைஷன்னா செக்ஸு, அதில் என்னன்னா புரோஜனி, என்னது மற்ற சொல்கிறது பசி, தாகம், தூக்கம், மற்ற என்னது இனப்பெருக்கம். அப்படி சொல்லையா இனப்பெருக்கம் இல்லையோ, இனப்பெருக்கம். புத்திரைஷனாச்ச வித்தைஷனாத்த செல்வம், செல்வம் செல்வம். அது 3வது லோக்கைஷனாயாச்ச. அதில் 2 அர்த்தம். அதை உபனிஷத்து அர்த்தம்படி நம்ம ஆக்கெல்லாம் புண்ணியம் செய்கிறேன்டா சோர்க்கத்துக்கு போகிறது, நல்ல ஒரு போய் திரும்ப வர வேண்டிய அது வேறு விஷயம். இது 3 எங்களுக்கு துறவை பற்றி இருக்காது. இந்த சந்நியாச மந்திரத்தில் இது 3 வருது. புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோக்கைஷனாயாச்ச வீழ்த்திதோகம். இது 3 நாங்கள் கடந்து விட்டோம். என்ன சொல்லுவாரண்டா, நம்ம சாதனை செய்கிறோம், நம்மளோட சாத்தியம் ஆத்ம ஞானம், என்லைட்டன்மெண்ட், வீடு பேர், ஓகே, இது கிளியர். ஆனால் இந்த கவலைக்குரிய ஒன்று சொல்லணும். கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, நம்ம இன்னும் தெளிவில்லை. நான் உண்மையில் நான் எடுத்த தலையங்கம் கிளாரிட்டி, உண்மையில் அதுதான் நான் சொல்ல எடுத்தேன். தெளிவில்லை உண்மையாக நான் அடுத்த தலையங்கம் அது. ஆனால் சாதனை கூட எல்லாம் வருது. அப்போ நம்மளோட சாதனையில் தெளிவில்லை. முருகன் என்ன இல்லை எப்படிப்பா போகிறேன். சுவாமியை உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். என்ன கேட்டாலும் இல்லை, சிம்பிள், அப்சல்யூட்லி கிளியர், அப்சல்யூட்லி கிளியர். அப்போ நமக்கு கிளியர் இல்லாத காரணம் பெருசு. ஏன்னா நீ இருக்கிற சமுதாயம் அது வரைக்கும் இல்லையா, உண்ட குடும்பம், உண்ட உறவினர், சமுதாயம் இதுக்கு டெட்லி அகெயின்ஸ்ட். நான் என்ன தலைகளா எதிர்மாறாதில் இருக்கிறாய். இப்போ இதில் நீ அங்கே போகணுன்னே உன்னை காலம் வரி விடுவாங்க. அப்போ நீ அதை என்ன பண்ணணும் முடியாது, உன்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ நான் பூனாணி சொன்னேன், நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். பொன்னாணி, நீங்கள்லாம் என்ன தவம் செய்கிறீங்களோ உங்களுக்கு புண்ணியம் கொடுத்தாங்க தெரியாது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது, வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட கஷ்டம் சொன்னேன் அவர்கிட்ட. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நான் தூங்க இல்லைண்டா அதோட இதை. ஸோ முதலாவது என்ன சொல்கிற, கிளாரிட்டி, தெளிவு. அதுக்கு நிறைய எழுதுங்க. எனக்கு அது அவசியம் இருக்கல. என்னென்னா கண்ணுக்கு முன்னே பார்த்து இல்லை களைச்சி போய் நத்திங் டு அது உலகத்தை ஆராய வேண்டிய அவசியம் இருக்கல்லே. கண்ணுக்கு முன்னே நடக்குது மரணம். எனக்கு அது வீரவாவு தேவராஜ் ஞாபகம் இல்லையே, மரணம் மரணம் பார்த்து பார்த்து களைச்சி. எஸ், அப்போ எல்லாம் இந்த வாழ்க்கை முழுக்க இந்த மரணத்தில் முடியுதுன்றது தெளிவு. நான் என்ன சரி, நானே சந்தேகம் இருக்கும், கஷ்டப்படுறான் சொல்லு, சந்தேகம் இருக்கும், போமோ இல்லையோ சத்தம் போட்டு அந்த வெளிநாட்டா சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் முழக்க சே எஸ் ஓ நோ. எல்லாம் கேட்குறது நம்ம இப்படி என்ன அவனுக்கு ஒன்றும் முழக்க நோ. பார்த்தீங்களா இல்லை, ஃபைனலி இதில் முடியும். நீ சீர திருவிழா செய்துங்க முடிய போகிறாய் அங்கே முடியும். ஆனால் அது இந்த அநியாயத்தில் அநியாயம் வேண்டாம். நாளையண்டே சாப்பிட்றோன்னு தெரிஞ்சாலும் கேட்டு பாருங்க அவன்கிட்ட. என்ன டாக்டரோட போய் இன்னொரு இன்ஜெக்ஷன் 2 நாளைக்கு கூட இருக்குது இல்லையா, இந்த அந்த இருக்காது அவர் சொல்கிற ஊமன்றார். ஸோ முதல்ல தயவு செய்து காலம் விடுங்கோ. ஏன்னா உங்களுக்கும் உங்கள் மாதிரி ஆக்களும் வித்தியாசம் என்னென்னா இல்லை, தொடக்க இளமையிலேருந்தே பார்த்து கொண்டிருந்தது ஒருவரும் காட்டி தெரிய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆனால் உங்களுக்கும் அந்த டெம்டேஷன், அது சொல்கிறேன் என்னது டெம்டேஷன், அட்ராக்ஷன், என்னது கவர்ச்சி எல்லாம் இல்லை அவ்வளோ. அந்த நான் விட்டு ஆட்டு சொன்னேன், இந்த காரில் வரக்குள்ளே நாங்கள் பாடு போடும் பழைய பாட்டுகள் இல்லை,
நல்ல பாட்டு இன்றைக்கு ஒன்று பாட்டுன்னு கண்படுமே என்ன பழைய பாட்டா நான் பாட போடும் சொன்னேன். அப்படி சொன்னேன் அந்த காது ரேடியோ மட்டும்தான் இருந்த மாதிரி சொன்னேன், டெலிவிஷன் கூட இருக்குல்ல. அப்போ இந்த காதில் இல்லை படத்தை கூட இங்கே போய் பார்க்குறேன் நான் ஒரு பாட்டும் காதில் வந்து அதில் அந்த இனிமை, அதில் இந்த எஸ்தட்டிக் பியூட்டி, ஏன்னா அந்த மியூசிக் எல்லாம் டிவைன் தான் சொல்லுவேன் நான். அர்த்தம் இப்போ ஆனால் இப்போ டும் டும் டாம் டாம் பாட்டை போட்டாங்களே இல்லை என்ன பாட்டு கேட்காது, இந்த டும் டும் டாம் டாம் தான் கேட்கு. ஏன் அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் அதில் அந்த அநியாயம் சொல்லணும். இப்போ நீ அதுக்குள்ளே இருந்துட்டு இவ்வளவும் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக நான் என்னது அது நான் இந்த காலத்து இப்படி சுவாமி என்று நீ சொல்ல போறியோ? நோ, இங்கே ஒரு நொண்டி ஜாடும் கிடையாது. நான் என்ன ஒன்று நோ, நான் சமஸ்கிருதத்துலக்கே கந்த புராணம் படித்தேன். ஸ்கந்த புராணம் அதை படிக்க சொன்னாங்க. அதில் இந்திரனுக்கு வைராக்கியம் வந்துட்டு. இந்திரனுக்கு வைராக்கியம் வந்து என்ன நடக்கும் தெரியுமோ? அந்த பெரிய இப்போ அவர் குருநாதராரு சொல்லியா பிரகஸ்பதி. அவர் இந்திரா அவாண்டு அவர் என்ன உண்மையில நான் சொல்ல போனால் என்ன செக்ஷுவலஜியா என்ன சொல்கிறது இந்த காலத்தில் இந்த என்ன செக்ஸ் எடியூகேஷனா அதை பற்றி சொல்கிறார் ஐயா. நான் அப்படியே மூடி போட்டு அப்புறம் தொடவே இல்லை. ஏன் அந்த தொழிலுக்கு அவர் செய்தாம வேணும், அவருக்கு இந்த வைராக்கியம் வரக்கூடாது. என்ன சொல்ல வரேன்டா, அங்கேயும் இருக்காது. ஸோ இதெல்லாம் நொண்டி சாடு சார் இல்லை. ஏன் நீ என்ன தான் திருவிழா செய்தார் அந்த உடம்போ இன்னும் உதைக்கப்படும் நிச்சயம். அடுத்த பிறகு நான் நிறைய சொல்லிட்டு அதுதான் நிறைய பேருக்கு மனித பிறவி முடியுங்க கிடைக்காது. அது சொல்ல மிஸ்யூஸ் என்று சொல்கிறேன். சொல்லுங்க, நீ கொடுத்த என் பெருமான் கொடுத்த அந்த அற்புதமான உபகரணத்தை நீ தவறான முறையில் பயன்படுத்த காரணத்தால் உனக்கு கொடுக்கப்படாமல் இருக்க போகிறது. எஸ், நான் சொன்னேன் அந்த கதை என்ன இது நடந்தது. மதுரை மீனாட்சி அம்மா தாயார் அந்த மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு சித்தர் அவர் எங்கேயோ இருந்து வந்திருப்பார். இந்தாவது கரடி, இந்தாவது புலி, இந்தாவது ஓனா, இந்தாவது பாம்பு. அவங்கள ஓடுற என்னடா அவர் சொல்கிற சத்தியம் அந்த ஆக்களுக்கு தெரியும் இல்லையோ. இப்படியே சொல்லி கொடுத்தாலும் ஆக்கள் பெரிய கஷ்டப்பட்டு ஒழிச்சுக்கிச்சு அவரோட மாட்டார். அவர் ஒரு நாள் வள்ளலார் வந்தார். அவர் எழும்பிட்டார், இதோ மனிதன் வருகிறார். அவரை மட்டும் தான் அவனே சொன்னார். வந்து போயிட்டு அவர் அனுப்பிவிட்டார். இருக்காங்க அந்த பெரிய கூட்டத்தில். அப்பா ஒரே ஒரு மனுஷன் தான் இருந்தார், அது வள்ளலார். என்ன அழகான பேர் சரியா இருக்கும், வள்ளலார். வள்ளலார் மறுபடியும் வருவாரோ ரெண்டு இந்த குமுதத்திலேயோ இதில் ஒரு ஆர்டிக்கல் வந்து கொண்டு இருந்து அந்த பெரியமாக தான் இன்னொருக்க வரணும் உண்டு. வள்ளலார் மறுபடியும் வருவாரோ என்ற இது இந்த தொடர்ந்து அளிக்க வந்து அந்த ஒருவர் ஆயிருந்த என்ன அர்த்தம்? அப்போ உடம்பு தான் மனித உடம்பு, உள்ளுக்கு இருக்கலாம் வேறு சரக்கு. அப்போ ஒரு வெளிநாட்டு அம்மா அங்கட வெங்கடேஸ்வரன் சுவாமி கேட்டால், சாமி அதை அப்படி ஐம் ஹியூமன், ஹவு கேன் ஐ பிகம் அனிமல்? அதில் வெயிட். இந்த உள்ளுக்கு இருக்கிறது வெளியில் இருக்கிறது சட்டை ஓகே மூடி, ஆனால் உள்ளுக்கு இருக்கிறது இருக்கும். ஸோ வெளியில் இருக்க குளோக்கன் என்ன CLOK குளோக்கன்னா அது விழுந்தா உள்ளுக்கு இருக்க சரக்கு வெளியில் பியூட்டிஃபுல். ஒன்றும் சொல்லலை, அதுக்கப்புறம் ஆகி பண்ணவே இல்லை. என்ன உண்மை. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீ இங்கே பரீட்சை லோகான் திரும்பவும் தயவு செய்து டைம் எடுங்கோ. ஏன் இந்த வேகமும் ஆழமும் இந்த தீவிரமும் அந்த ஃபிக்ஸ்டுக்கு ஏன் எனக்கு வரமாட்டாது இருக்கிறது காரணம் என்ன கண்டுபிடிங்க. எஸ், கண்டுபிடிங்க. அதில் எனக்கு இன்றைக்கு அந்த உங்களுக்கு நிறைய அனுப்பி கொண்டு வந்தது. அவர் சொல்கிறார், யோசிச்சு பாருங்க. நான் சில விட உண்மை நாளுக்கு வர காலையில் அவங்க 4 மணியை பற்றியோ இப்போ ஒரு பெரிய சின்ன ஒரு இது வீடியோ ஓடியோ 4 மணிக்கு எழும்புறா பிரம்ம முகூர்த்தம் அவள் வர பயன்களை பற்றி ஆட்சி ஒன்றிக்கிறார். ஆனால் 3 மணிக்கு எழும்பிட்டு போய் அங்கே இருக்கிறார். ஒரு நான் இன்னைக்கு வேலையாக கொண்டீங்க டீயில்
இது 4 மணிக்கு பழமே 4:30 தான் கொண்டு 4 மணிக்கு கொண்டு வந்துட்டேன். எனக்கு தெரியும் சுவாமியார் அங்கே இருக்கார். ஆனந்தம், பரமானந்தம். என்ன சொல்ல வரேன்டா, இதை நீங்கள் தயவு செய்து நான் எனக்கு ஆனால் ரெண்டுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இரண்டா, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி. அது பாரதியார் பாட்டு. இங்கே நான் பார்த்துருக்கேன். எங்களோட குருநாதரம் அழுதுட்டார். என்ன நடந்துட்டா, அவரை குருவாய் வெங்கடேஷாசன் அவள் அம்மா உயிரோடு இருக்கக்குள்ளே அவள் ஆசிரமத்தில் இருந்தவர். இவ மகன் சவுத் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப விட்டார். எவன் எப்படி சொல்கிறா, இவர் என் குருநாதர் ராமர், அவர லக்ஷ்மண் 2 பேரும் சேர்ந்தானே இருப்பான். அப்படி அவங்க 2 பேரையும் இப்போ இவகிட்ட போய் இந்த மகன் இல்லை அப்படி சொல்கிறோம். 3 நாளாக இல்லை வருவார், இது ஒன்றுவார், தனியாக போக்குள்ள அழுவார். ஏன் அந்த அன்பு ஐயா, அந்த அழுகை நம்மள அழுகை இல்லை, கருணை கருணை கடல் பெருகி காதலினால் உருகி எப்படி பாடினர், அது வேறு டிபார்ட்மெண்ட். அப்போ நான் ஏன் சொல்கிறேன்டா, இப்போ கோனக்கும் நம்மளோட கண் இந்த உள்ளதில் 9% மட்டும்தான் பார்க்க முடியுமா? எனக்கு அது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. உள்ளதை நம்மளோட கண்ணுக்குரிய பவர் என்னென்னா 9% இதை தான். அப்போ 91% உன்னால் அப்போ இங்கே என்ன இருக்கணும் எனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த கண்ணை பற்றி சொல்லி கொண்டு வந்து 2 லைவ் என்னது புளூரே வச்சு விட்டாங்க. அந்த என்னது என்ன சொல்கிறேன், அதே மாதிரி லென்ஸு. எனக்கு முதல் பார்க்கல கழுவிச்சேன். இப்போ எல்லாம் பலபலன் இருக்காங்க எல்லோரும். பாரு, நல்ல உதாரணம். அப்போ சாதனை மானே இல்லை, நான் உண்மையில் திரும்ப சொல்கிறேன். இப்போ ஒரு பையன் தெரியும், அவன் சாமி அவன் டு பிகம் என்ஜினியர் இல்லை, அவனுக்கு சாதாரண ஒரு பழத்தை எடுங்கள், அவன் என்ஜினியர் வரணுமா? அவன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, ஒரு நண்பர் கிடையாது, அது கிடையாது, கடையை முடிச்சுட்டு வந்துட்டான் இல்லையோ மாஸ்டர் ஐயா. அப்போ சாதாரண இந்த உலகத்துக்கே உலக விஷயத்திலே இருக்க கோல் அப்படி தீர்மானம் இருந்தவன் கட்டாயம் முடி அச்சீவ் பண்ணுவான். அப்போ நம்ம அச்சீவ் பண்ணலண்டா தெரிவில் ராங், அதை நான் கட்டாயம் சொல்லணும். ஏன்னுண்டா இங்கே பாருப்பா, தத்துவமசிகளும் நீ அதுவாய் இருக்கிறாய், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இப்போ தெள்ள தெளிகிறதுக்கு என்ன தவறு இருக்குது, எந்த தடை இருக்குது? முருகனாயா, தடை நானே தான். யார் தடை? நானே தான். ஏன் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், ஒருவரும் அப்ஜெக்ட் பண்ணலே. எஸ்.